கம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு போல இருக்கு கம்பு, கேவுரு, கொய்யா பழம். சரிதா பூ வாங்கிட்டே இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டணுமா? நல்லா சூப்பரா இருக்கு சரிதா பார்க்கவே. வாவ், நல்லா கொழுக்கட்டை வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்ம விரல் வந்து பதியணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே லேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம். என் காதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோலாக்கு போட்டாலே நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு அர்த்தம். ஆமா, நேத்து நைட்டே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு போயிட்டு காலையில தான் வந்தோம். பாப்பா வந்து டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வருது இல்லையா? சோ அதனால முன்னாடியே பரபரப்பா வந்து வேலை பார்க்க ஸ்பெஷல் ஏதாவது செய்ய போறியா? ஆமா, புடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா எப்படி பண்றதுக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இன்னைக்கு புடி கொழுக்கட்டை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டா விற்பாங்க இல்லையா? சோ அது இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்து வைக்கலாம்னு. நம்ம நாளைக்குலாம் போனா எல்லாம் சுருங்கி போனது தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க. எல்லாமே காலி ஆயிடும். சோ அதனால இன்னைக்கு போயிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு போய் பிள்ளையார் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு பிள்ளையார் ஜாமான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடலாம். ஓகே ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். புடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நார்மலா நம்ம அரிசி மாவு வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா? அது கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவா எடுத்தா இது வந்து கொழுக்கட்டை மாவு. இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை வந்து ஒரு சாஸ்பேன்ல வந்து சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தேன் இல்லையா? அதே டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. வெல்லம் கரைக்கிறதுக்கே அந்த தண்ணி தானே? ஆமா, அதை இதுல ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல கரைச்சி சேர்த்துக்கலாம். அடுப்பு பத்த வைக்காமலே வெல்லம் கரைக்கிற. வெல்லம் அடுப்பு குண்டா தீஞ்சிச்சுன்னா அப்புறம் அடி பிடிச்சிடும்ல. சரி சரி, அப்ப கேஸ் லைட்டர் தேடும் போதே நான் நினைச்சேன். சரி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கரையிட்டோம். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருளை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ வானல்ல நம்ம சிறுபருப்பு வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன், இதை வறுத்து சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்தாச்சு. கொஞ்சமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் 1 டம்ளர் தான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால கொஞ்சமா எடுத்து வறுத்துருக்கேன். ஸோ இதுல என்ன பண்ணலாம், எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு இருந்தாலும் கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம். அந்த எள்ளு கொஞ்சமா போட்டு அப்படியே லைட்டா சூடு பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். அதுல நிறைய வறுக்க தேவையில்லையா? இல்ல ரொம்ப வறுத்துட்டா கசப்பு வந்துற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சூடாவே டபடபன்னு வெடிக்கும்ல. ஆமா, அப்ப எடுத்து நம்ம வச்சிடலாம். ரெண்டுத்தையும் ஒண்ணா கொட்டிக்கலாமா? ஆமா, அது தனித்தனியா ஏன் வறுத்தேன்னா ஒன்னு சின்னது பெருசா இருக்குதுல்ல, வறுபடாது. சிறுபருப்பு வறுத்துக்காட்டி எள்ளு தீஞ்சு போயிடும். சார் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வறுத்துக்கிறேன். இப்போ இதே வானல்ல கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். தேங்காய் நம்ம அப்படியே கூட பச்சையா சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து வச்சு சாப்பிட்றோம்னா கெடாம இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்சம் நெய்ல வறுத்து சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நெய்ல வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அதை ஃபில்டர் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம கொதிக்க விடலாம். இது பாகுபாதெல்லாம் எதுவும் வந்து செக் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெல்லம் வந்து நல்லா சூடாகி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு போட்டு இதை கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டணுமா? ஃபுல்லா மாவு வந்து திக்கா வெந்துடும். எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து தண்ணி எடுத்தா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க போட்ட உடனே பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு, சிறுபருப்பு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தட்டி வச்சிருக்க ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடிஷனல் பொருள் தான் அதிகமா வரும் போல. அப்ப நான் போடும் போது நான் சொல்ல நினைச்சேன், சரி சொன்னா ஏதாவது சங்கீதா திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுல மாவு கொஞ்சமா தான் இருக்குது. அதுல போட்டிருக்க அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அடிஷனல் இன்கிரீடியன்ஸ். அதுதான் டேஸ்ட், ஃப்ளேவர். சரி சரி சூப்பரா ரெடி ஆகி வருது. கொஞ்சம் வந்து சூடு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சூடா இருக்குல்ல, சூடு ஆறனோடனே நம்ம வந்து அழகா புடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை. அவ்வளவுதான். புடி கொழுக்கட்டை அவ்வளவுதானா? அப்ப முடிஞ்சிருச்சா புடி கொழுக்கட்டை? புடிக்கலாம் தான் சொன்னேன், புடிச்சிட்டு அவிக்கணும். அப்படியா? அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். இதுல சால்ட் சேர்க்க மறந்துட்டேன் பேபி.
அதான் என்னடா அது சங்கீதா ஏதோ மறக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். எடுத்து வச்சேன் நான் இங்க ஒரு பொருள் எடுத்து வச்சிட்டனாலே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு திரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கிறதே எடுத்து போட்டுருவேன். சால்ட் எடுத்து வைங்க நினைச்சேன் மறந்துட்டேன். இந்த சக்கரை தண்ணி கொச்சுது பாத்தியா வெள்ளை தண்ணி, ஆமா அதுல வந்து போட்டு வந்துருக்கலாம் உப்பு. ஏன்னா இப்ப கரையுமா? சூடா தானே இருக்குது, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பே போடாம கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்ப. சோ உப்பு போட்டாதான் நல்லா அது ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கிறோம்ல, சரி சரி டேஸ்ட்டுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சாஃப்டா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து புடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமா மாவு எடுத்துக்கணும். மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு இந்த 4 விரல் இருக்குது இல்லையா, இங்க வந்து வச்சுட்டு இப்படி அழுத்தணும். அழுத்தினா சூப்பரா புடி கொழுக்கட்டை ரெடி. ஓ இதான் புடி கொழுக்கட்டையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா புடி கொழுக்கட்டை பயங்கரமா செய்யறாரு. எடுத்து புடிச்சு வைக்க வேண்டியதானே? ஆமா சின்ன சின்னதா வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு சில பேர் வந்து சுடு தண்ணி சுட வச்சு மாவுல அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அளவு தெரியாத மிக்ஸ் பண்ணி புடிச்சு வச்சாங்கன்னா வச்சுக்கோங்க, புடும்போது உள்ள அப்படியே மாவாவே இருக்கும். அது மாதிரி மாவா இருக்கிறத விட இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதை விட இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கரெக்டா வந்து செஞ்சு பாருங்க. நான் வெந்த பிறகு அதை காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புடி நல்லா அழுத்தி புடி. அழுத்தி புடி கூடாதா? அழுத்தினா அழகா ஷேப். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நம்ம விரல் வந்து பதியணும். சரி நான் சின்ன சின்னதா வந்து செய்யறேன். நான் ரொம்ப பெருசு பெருசா இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால சின்ன சின்னதா பண்ணா நிறைய கொழுக்கட்டை வரும். பெருசு பெருசா பண்ணா கொஞ்சம் தான் வரும். சரி சரி. எண்ணி 10 கொழுக்கட்டை தான் செஞ்சிருக்க. கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைலாம் எல்லார் வீட்லயும் ஒரு நல்லா குண்டா நிறைய பிடிச்சி வைப்பாங்க. நாளைக்கு மறுபடியும் கொழுக்கட்டை செய்யதான் போறேன் நானு. இன்னைக்கே நீ குண்டா நிறைய செஞ்சு வச்சு சாப்பிட போறியா நீ 2 நாளைக்கு வச்சு? கேளுங்க இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சேன் நானு. நாளைக்கு என்ன மாதிரி வந்து செஞ்சு வீட்டுல பசங்களுக்கு கொடுக்கணும், செஞ்சு சாமி படைக்கணும்ன்றதுக்காக செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு நம்ம சாமி படைக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பா வந்து செஞ்சு தரோம். ஓகே ஓகே. பாருங்க இது மாதிரி பிடி கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். அப்படின்னா ஒரு உருண்டை வந்து செஞ்சிருக்க, ஒரு உருண்டை மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் போட்டு ஆவி பறக்குது. அப்படியே வச்சு வேக வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து. இது ஆல்ரெடி வெந்த மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே சூப்பரா வந்து வெந்துடும். உடனே வந்துடும். ஆமா. ஒரு ஆவி போட்டு அப்படியே எடுத்துடலாம். கொழுக்கட்டை எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. மூடி போட்டு வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொழுக்கட்டை வந்து வேக வச்சு ஒரு 5 நிமிஷத்துலயே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவரு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வராரு. கொழுக்கட்டை வந்து அதை ஆஃப் பண்ணி ஆறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆனா நல்லா சூப்பரா இருக்கு சங்கீதா பார்க்கவே. வாவ் மாதிரி இருக்கு. நல்லா கொழுக்கட்டை வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வத்துல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சாப்பிடலான்னு வந்தேன். பார்க்கும்போது அப்புறம் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கா. அதான் நான் நினைச்சேன் அப்பவே, என்னடா அது குறைஞ்ச மாதிரி தான் இருக்குதுன்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை பாருங்க, அப்படியே புடுறேன் பாருங்க. எந்த அளவு உள்ள மாவு அப்படியே சாஃப்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே வழவழன்னு சாப்பிடவே நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஷாப்பிங் போலான்னு பார்த்தேன். குட்டி பொண்ணு இன்னுமே ஏஞ்சிருக்கல. ஆமா மதியம் லஞ்ச் கூட சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அவளை எழுப்பி அவளுக்கு மேக்கப் போட்டு அப்படியே நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே. கொழுக்கட்டை வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. ஆமா பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பூர்ணம் கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் இல்லையா? ஆமா. புடி கொழுக்கட்டையும் கண்டிப்பா வந்து கொஞ்சமா செஞ்சு வச்சு சாமி படைக்கணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிட்டு பார்க்கவே இல்லையே? கரெக்டா தான் இருக்கு. அந்த எள்ளு எல்லாம் நான் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கரெக்டா இருக்கு. ஆமா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காலையில தூங்கினவ இப்பதான் தூங்கி எழுந்திருக்கா. தூக்க கலக்கத்திலே வந்து இப்போ வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுங்கிறாரு. கொழுக்கட்டை நல்லா இருக்காமா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே கொழுக்கட்டை சூப்பரா இருக்கு. எனக்கு அங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லன்றதுனால கையில எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. இப்போ போயிட்டு காய்கறி எல்லாம் எதுவுமே இல்ல சமைக்கிறதுக்குமே. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி படைப்போம் இல்லையா, அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம். ஓகே ஓகே. பிள்ளையாரெல்லாம் போய் பார்த்து வச்சுட்டுன்னு வச்சுக்கேன். நாளைக்கு வந்து இறங்கிட்டு இருக்குமா? வந்துட்டா நாளைக்கு வாங்கிக்கலாம். எங்க சைதா போற? ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்க கடைக்கு வந்துட்டோம். சுத்தி வந்துகிட்டு இருக்காரு.
சரி வாங்க வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே வாங்குற போல இது. இல்லை கொஞ்சம் கொழுட்டு வச்சுருந்தல எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் சாம்பார் வைக்கிறதுக்கு, இட்லி சாம்பார் வைக்கிறதுலாம் யூஸ் ஆகும். கத்திரிக்காய் வாங்கிக்கலாம். அதான் இந்த மாதிரி நல்லா இருந்தால் எடுத்து செஞ்சா வெயிலில் இருக்குல்ல அப்படிதான் இருக்கும். என்ன சங்கிதா கீழே போட்டு விளையாடுறா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்கிட்டோம், கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஊருக்கு போக போகிறேன் நான். ஊருக்கு போகிறதே மறந்துட்டேன் நான். காய்கறி வாங்கலான்னு வந்தேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து இப்போ வாங்கி வச்சுட்டேன் நான். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். போகிற வழியில இப்போ செமையாக சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கம்பு, அந்த சாமி படைக்கிற ஐட்டம் எல்லாமே இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாளைக்கு போய் பார்க்கணும்னா வச்சுங்களேன் எல்லாம் காஞ்சு போயிடும், காலி ஆகிட்டு. அந்த வேணான்னு ஒதுக்கி போட்டது மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். போலாமா? இப்போ கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆகிடும். எல்லா கடையிலும் கூட்டமாக இருக்கும். 100 ரூபா ஒரு செட்டு. என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, அதுக்கப்புறம் கெவுரு, கொய்யாப்பழம், சாத்துக்கொடி, பேரிக்காய், முக்கியமாக வெள்ளங்காய், அவல்கல்ல, கரும்பு. ஆமாம் கரும்பு, ஆப்பிள்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமே இருக்குது. சரி வாங்கிக்கலாம். இன்னொரு கடையில் 150 ரூபா சொன்னாங்க சரிங்களா மதியம் நான் கேட்கும்போது. சரி வாங்கிக்க, ஒரு செட்டு வாங்க. ஒரு தேங்காய் வாங்கிக்கலாம். சரி நான் சரிங்களா பூ வாங்கிட்டே இல்லையா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஆனால் இதில் 2 பொருள் மிஸ்ஸிங் பேபி. கலாக்கா நாவப்பழம். விநாயகர் ரொம்ப பிடிச்சது நாவப்பழம். அது அந்த மரம்லாம் போய் பார்த்து இப்போ இருக்குமா தெரியலையே, இருக்குமான்ட்டு. சரி வேற கடையில் ஏதாவது கலாக்கா கிடச்சுன்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் காலையில போய் பறிச்சுட்டு வரேன். சரி ஓகே. சரி விநாயகர் கொடை, விநாயகர் எல்லாமே சூப்பராக விற்கிது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். பிள்ளையார் செல்லாம் ஓகே போலாமா? வெஜிடபிள் வந்து வாங்கி வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு படைக்கிற திங்ஸும் வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வாங்கி வந்துருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே வாங்கிட்டு வருது என்னன்னா வதங்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். வதங்காமல் இருக்கிறதுலாங்க. நெக்ஸ்ட் டே போனால் காலி ஆகிடும். ஈவினிங்கே எல்லாமே வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எல்லாமே இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டாங்க. ஒரு கம்பு, பெரிய கம்பு சூப்பராக இருக்கு. சோளம், கம்பு, பூவு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, இதெல்லாம் வந்து ஒரு செட்டு. ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும். முன்னாடிலாம் 50 ரூபாய் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டைம் வந்து குட்டி பொண்ணு கிட்ட மனக்கட்டை கொடுத்து பிள்ளையார் வாங்குறதுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போலாம். ஓகே சரி. அவர் பாரு குடிக்கிறாரு பாரு. நம்ம நாளைக்கு போய் வாங்கி வரலாம்.